வரப்படவுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டமூலத்தை ரத்து செய்யுமாறு தெரிவித்து திருகோணமலை வெறுகல் பிரதேச சபையில் இன்று செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி பிரேரணை கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. வெறுகல் பிரதேச சபையின் தவிசாளர் எஸ். கருணாநிதி தலைமையில் சபை அமர்வு இன்று 24ஆம் தேதி காலை இடம்பெற்றது. இதன்போது சபை உறுப்பினர் குணநாயகம் சுசிலா அவர்களால் இது தொடர்பான பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டமூலத்தை ரத்து செய்வது தொடர்பான தனிநபர் பிரேரணை முன்வைக்கப்பட்டது. இதன்போது சபை தவிசாளரால் பகிரங்க வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது. சபையின் மொத்த 13 உறுப்பினர்களில் அனைவரும் சபை அமர்வில் கலந்து கொண்டதுடன் இதில் 12 உறுப்பினர்கள் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். தேசிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினர் மாத்திரம் ஆதரவும் எதிர்ப்பும் இல்லாமல் நடுநிலைமை வகித்தார். இதன் பின்னர் வெறுகல் வப்பியா சந்தியில் PSTA சட்டமூலத்தை ரத்து செய்வதற்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து பெறப்பட்டது. இதில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் கையெழுத்துக்களை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இவர் இந்த பிரேரணை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த பிரேரணை சம்பந்தமாக தற்போது நாட்டிலே பேசும் பொருளாகத்தான் இந்த PTA என்ற பயங்கரவாத தடை சட்டம் மென்மேலும் வலுவடைஞ்சி PST என்ற அடிப்படையில் அமல்படுத்துவதற்கு சமூக வலைதளங்கள் மற்றும் செய்தித்தளங்கள் நாட்டிலே மிக வேகமாக நாங்கள் அது பற்றிய தகவல் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாட்டில் ஒரு கையெழுத்து இருக்கிறாங்க.